அண்ணியார் அடுத்து வேகமா வந்தாங்க. அவங்க மனசுல ஆதங்கம் ஒண்ணு இருக்கு. ஆணவ கொலையா நடக்குது, அரசு என்ன பண்ணுது அப்படின்னு சடக்குன்னு கேட்டவங்க இருங்க ஒரு நிமிஷம், இருந்தாலும் நம்ம அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் இதை திறம்பட கையாண்டு அதெல்லாம் நொறுக்கி தள்ளிடுவார்னு நான் முழுசா நம்புறேன். ஏன்னா நாங்க திமுக அரசு என்ன தவறு செய்தோ அதை கண்டிப்போம், மற்றபடி என்ன நல்லது செய்தோ அதை ஆதரிப்போம் அப்படின்னு நைஸா கூட்டணிக்கு லேச அச்சாரம் போடுற மாதிரி அண்ணியார் ஒன்று சொன்னாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கு இந்த மாதிரி இருக்கு நிலைமை. அதனாலதான் நீங்க இந்த ஆட்சியை பத்தி கேட்டா நிறையும் குறையும் சேர்ந்தது தான் நான் சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு நகை கொள்ளை, வாக்கிங் போக முடியுதா? ரோட்ல ஒரு பெண்ணோ யாரோ செயின் பறிக்கிறது, என்னென்ன நடந்துட்டு எல்லாம் டெய்லி நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நிலையெல்லாம் மாறணும். சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இதையெல்லாம் அடக்கணுங்க. அப்பதான் இந்த மாதிரி திருட்டு நடக்காது, கொலைகள் நடக்காது. இது ஒண்ணு எக்ஸாமா என்ன அண்ணா சொல்ல. சரி அப்படின்னா 50-50 வச்சுக்கோங்க. நிறை குறை சமமா இருக்குன்றல, அப்ப 50-50 வச்சுக்கணும்.